என் அன்பு வணக்கம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற நிகழ்வினை நாம் வரலாற்று நூல்களில் படிக்கிறோம். ஆனால் அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது அந்த இடத்திலேயே இருந்தவர்கள் அதை எடுத்துச் சொல்லுகிற அனுபவம் மிக வித்தியாசமானது. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வை அப்போது வாழ்ந்தவர்கள் யாரேனும் எழுதியிருந்தால் அது வரலாற்று நூலை விட சுவையானது. அதேபோல ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சிகள் கூட இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினருக்கு நேரடியாக சொல்லப்படுவது மிக குறைவு. அப்படி ஒரு நிகழ்ச்சி அப்படி சொல்லப்பட்டிருப்பதை காக்க காக்க உயிர் காக்க என்னும் புத்தகத்தில் நான் படித்தேன். அந்த புத்தகத்தை சென்னை பம்மலில் இருக்கிற ஓவியர் ஷேக் அவர்கள் எழுதியிருக்கிறார். அது அவருடைய வாழ்க்கை குறிப்பு தான். அதில் வருகிற முக்கியமான ஒரு செய்தி 1964 டிசம்பர் 22 அன்றைக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வுக்கான நேரடி சாட்சியாக அவர் இருந்திருக்கிறார் என்பது. அந்த நாளில் என்ன நடந்தது என்பதை ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நினைவில் வைத்திருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் தாண்டி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் தாண்டி, இன்றைக்கு ராமேஸ்வரம் தான் கடைசி ஊராக இருக்கிறது. அதனை தாண்டி தனுஷ்கோடி என்று ஒரு ஊர் இருந்தது. தனுஷ்கோடி என்று ஒரு ஊர் இருந்தது என்று தான் இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் தனுஷ்கோடி என்பது அன்றைக்கு இயல்பாக அனைவரும் அறிந்த ஒரு தீவு. அது ராமேஸ்வரத்தையும் தாண்டி கடலுக்குள் இருந்த ஒரு தீவாக இருந்தது. அந்த தனுஷ்கோடி நகரமே ஒரு புயலில் அழிந்து போயிற்று. அப்போது அங்கே அந்த தனுஷ்கோடிக்கு அருகில் ராமநாதபுரத்தில் வாழ்ந்த ஓவியர் ஷேக் அவர்கள் அந்த நாளில் தன்னுடைய அனுபவம் என்னவாக இருந்தது என்பதை அந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். படிக்கிற போது அடடா இப்படியா என்று நமக்கு எண்ணத் தோன்றுகிறது. இன்று இருப்பதைப் போல இன்னும் ஒரு வாரத்திற்கு பிறகு வங்கக்கடலில் புயல் சின்னம் தோன்றும் என்றெல்லாம் சொல்லுவதற்கு அன்றைக்கு வழி இல்லை. வானொலியில் இருக்கிற செய்தி, வானொலியும் எல்லோருடைய வீட்டிலும் இல்லை. வானொலி வைத்திருக்கிறவர்களும் செய்தி கேட்பார்களா என்று தெரியாது. எனவே ஏதோ மழை பெய்கிறது என்று தான் டிசம்பர் 22 மாலை 4 மணிக்கு அப்போது 14 வயது சிறுவனாக இருந்த ஷேக் கடைவீதிக்கு புறப்படுகிற போது மழை கொட்டி கொண்டிருந்தது. அது வெறும் மழை என்று தான் அந்த மக்கள் நம்பினார்கள். அப்படி அவர் வெளியே போகிற போது காற்று பலமாக அடித்தது. கையில் கொண்டு வந்திருந்த குடை காணாமல் போயிற்று. புயலில் குடை மிஞ்சாது என்பதை எல்லோரும் அறிவோம். ஓடிப்போய் ஒரு சுவருக்கு அருகில் அவர் ஒதுங்கியிருந்து பிறகு அந்த சிறுவன் அங்கிருந்தும் வேகமாக ஓடி கடைவீதிக்கு போய் பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு திரும்ப வந்தால் இரவு முழுவதும் சீறி சீறி அடிக்கிற காற்று, கொட்டுகிற மழை, மரங்கள் விழுகிற சத்தம், பல இடங்களிலிருந்து மனிதர்களினுடைய கூக்குரல். அன்று இரவு முழுவதும் தூங்கவே முடியவில்லை. என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. புயல் அடிக்கிறது என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்வதே இரவு 8 மணி 9 மணிக்கு பிறகுதான். எவ்வளவு தூரம் அறிவியல் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். இப்போதெல்லாம் புயல் எப்போதோ வரப்போகிறது. ஆனால் இப்போதே நமக்கு தெரிந்துவிடும். அதற்கான அறிவிப்புகள், அதற்கான தொலைக்காட்சி அறிவிப்புகள், ஒவ்வொருவர் கையிலும் இருக்கிற கைபேசிகளினுடைய அறிவிப்புகள் என்று இத்தனை செய்திகள் நமக்கு முன்கூட்டி சொல்லப்படுகின்றன. புயல் எப்படி நகர்கிறது, எங்கே இருக்கிறது, இப்போது எந்த இடத்தில் மையம் கொண்டிருக்கிறது என்பது வரைக்கும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அன்றைக்கு புயல் அடிக்கிறது என்பதையே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகுதான் மக்கள் அறிந்திருக்கிறார்கள். என்ன செய்தி என்றால், அடுத்த நாள் காலையில் வெளிர் விட்டு விடுகிறது, மழை இல்லை. யாரோ ஒருவர் தினத்தந்தி பத்திரிகையை வாங்கி கொண்டு போகிறார். அதில் இருந்த செய்தி இதுதான்: தனுஷ்கோடி நகரம் அழிந்தது. அந்த ஒரு புயலில், ஒரு நாள் புயலில், காற்று மழையில் ஒரு ஊரே காணாமல் போயிற்று. காற்று தான் வீசியது, தனுஷ்கோடி என்னும் ஊரை காணவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. நேற்று அடித்த புயலில் தனுஷ்கோடியே, அதுவும் சிறுவனாக இருக்கிற ஷேக் எழுதுகிறார், 3 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தனுஷ்கோடிக்கு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து சுற்றுலா போய்விட்டு வந்தோம். அந்த ஊர் இப்போது இல்லை. நாங்கள் உணவு உண்ட அந்த கடைகள் இல்லை, அந்த கரைகள் இல்லை, அந்த தெருவே இல்லை. ஒரு நகரமே அழிந்து விட்டது. அதற்கு இரத்த சாட்சியாக அந்த புயல் அடித்த நாளில் அந்த ஊரிலேயே இருந்த ஒருவரின் பதிவாக அந்த புத்தகம் அமைந்திருக்கிறது.